இந்தியா ஆஸ்திரேலியா சூப்பர் 8 மேட்ச் பார்த்துருப்பீங்க. இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஹெட் அடிக்கும்போது ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்குங்க. படபடன்னு இருந்தது. பட் மேட்ச் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பார்த்தோன்னே ரொம்ப நிகழ்ச்சிங்க. சந்தோஷமாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்கும் இதுவே T20 வேர்ல்டு கப் வின் பண்ண மாதிரிங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, பின்னணியில் போய் பார்க்கும்போது நமக்கு ஏகப்பட்ட பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தோல்வி கேப்டன் மார்ஸே இருக்கார் இல்லையா, மார்ஸ், பேட் கமின்ஸ், டேவிட் வார்னர் மிகப்பெரிய சல்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்டு கப்பை T20 வேர்ல்டு கப்பை இந்தியா தான் எட்ட முடியும். அதை எவனாலையும் தடுக்க முடியாது. எல்லாமே இந்திய டீம் கிட்ட பெர்ஃபெக்டாக இருக்கா. அதனால தான் அவங்களுக்கு எதிராக நாங்கள் தோத்துட்டோம். ஏன்னா லூசியா கிரவுண்ட் வந்துட்டு பொட்டி கிரவுண்டுங்க. இங்கே வந்துட்டு 205 இந்தியா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. கம்மி தான், ஆனால் வந்துட்டு அதை டிஃபென்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதுதான் இந்தியா மிகப்பெரிய சாதனை பண்ணாங்க. மார்ஸ் அக்ஸார் பட்டேல் அவர் என்னங்க கழுகு மாதிரி ஒரு கேட்சை டேக் பண்ணார். சூப்பர்மேனா, ஃபைட்டர்மேனா, அவெஞ்சர்ஸ் கேட்சை அப்படியே டேக் பண்ணி ஆஸ்திரேலியாவோட வெற்றியை அப்படியே அவர் பக்கம் ஒரு கேட்ச்னால திருப்பிட்டார் இந்திய பக்கம். ஓகே, வேற லெவல் மேட்ச். அதாங்க இந்த பெரிய டீம் மோதினா தான் பெரிய லெவல் சம்பவம் நடக்குது இல்லையா. அதாவது ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா மேலே ஒரு காண்டா தாங்க இருக்காரு. காரணம் என்னன்னா, நான் ஏன் ஆரம்பத்தில் T20 வேர்ல்டு கப் வின் பண்ண மாதிரி சொன்னேன்னா, இந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லேயே ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு, WTC வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனலையும் ஹெட்டு தான் 167 ரன் அடிச்சு நம்மளை தோக்கடிச்சாரு. 50 ஓவர் வேர்ல்டு கப் 2023 அவர் தான் 137 ரன் தோக்கடிச்சாரு. இந்த மேட்ச்லையும் அவர் தோக்கடிச்சிருப்பாரு. ஏறத்தாழ 80 ரன் நெருக்கிட்டாருன்னு வைங்கள, ஜோலியை முடிச்சிருப்பாரு. பும்ராவை கரெக்டான டைரக்ஷனில் கொண்டு வந்து அவர் விக்கெட்டை எடுத்தாருங்க. பட் 3 முறை நம்ம துண்டு தவறிடுச்சு. 2 முறை நம்ம துண்டு தவறிடுச்சு. 3வது முறை தவற விடக்கூடாது. அதனால தான் ரோஹித் சர்மா செஞ்சாரு பாருங்க. 8 சிக்ஸர் 7 பவுண்டரி 92 ரன் மின்னல் வேகத்தில். ஓகேவா, இந்த மாதிரி ரோஹித் சர்மா விளையாண்டு நான் பார்த்தது இல்லைங்க. அசுரத்தனமா, அரக்கத்தனமா, அதாவது ஆஸ்திரேலியா பவுலர்ஸ்க்கு ஒன்றுக்கு போயிடுச்சு. ஸ்டார்க் ஒரு ஓவரில் 29 ரன் வீசினாருங்க. இதுவரை ஸ்டார்க் வந்துட்டு ஒரு ஓவரில் 29 ரன்னே கொடுத்ததில்லை. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு. மேலும் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணாரு. இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு 5 ஓவரில் 51 ரன் இருந்தாங்க. ஆனால் இவர் தாங்க 50 ரன் அடிச்சிருக்காரு. இது கிரிக்கெட் உலகில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அந்த என்ன சொல்றது முழு நீள ஸ்கோரை வந்துட்டு அடிச்சதா வரலாறே இல்லை. மற்ற பேட்ஸ்மேன்கள்லாம் ஒரு ரன்னு கூட அடிக்காம, அதாவது எக்ஸ்ட்ரால தான் ஒரு ரன்னு போச்சு. இவர் தான் மொத்த ஸ்கோரையுமே பண்ணி அரை சதம் அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு. T20 ஃபார்மேட்டில் 200 சிக்ஸர் விளாசின முதல் பிளேயரும் இப்படி தான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேவா, T20 வேர்ல்டு கப்போட ஒரு கிங்குங்க. போர்னா, முக்கியமான போர்னா ராஜா இறங்கி தாங்க சண்டை செஞ்சு ஜெயிச்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி நம்ம ஹிட்மேன் செஞ்சு கொடுத்தாரு பார்த்தீங்களா. உண்மையிலே ஹிட்மேனுக்கு ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸும் எந்திரிச்சு சல்யூட் பண்ணுங்க. ஏன்னா மிகப்பெரிய ஆஸ்திரேலியா டீம் இதுவரை எல்லாத்தையும் பூச்சி நெசுக்கிற மாதிரி நெசுக்குனாங்க. இன்னைக்கு அவங்கள கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு இந்தியா வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒத்தையா நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா வின் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்றதை விட அக்ஸார் பட்டேல் ஒரு கேட்ச் பிடிச்சாரு பாருங்க. உண்மையிலே அவன் கிரேட் மேனுங்க. அக்ஸார் பட்டேல் தான் ஒரு மேட்சை திருப்பி இருக்காரு என்றே சொல்லலாம். அண்ட் சேம் டைம் பும்ரா முக்கியமான நேரத்தில் 2 விக்கெட், குல்தீப் யாதவ் மேட்ச் டேர்னிங் பாயிண்ட் பண்ணாங்க. ஒரு கூட்டு சங்கிலியா இணைந்து, அதாவது என்னங்க சொல்றது, ஆஸ்திரேலியாவை தூக்கில் தொங்க வச்சுட்டாங்க என்றே சொல்லலாம். மேலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் நாடு ஆப்கானுங்க, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஆஸ்திரேலியா தோத்ததுனால அவங்க அதிகாரப்பூர்வமாக அவங்கள வீட்டுக்கு அனுப்பி ஆஸ்திரேலியா டீமை முட்டாளாக்கி அண்டு ஆப்கானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம 2 பேருமே நண்பர்கள். இந்தியாவும் ஆப்கான் 2 பேரும் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரில் ஏதாவது ஒரு டீம் வேர்ல்டு கப் வின் பண்ணால் நமக்கு மிகப்பெரிய ஹாப்பி தான். ஆனால் இந்தியா T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணிடுவாங்கன்னு தோல்வி கேப்டன் மார்ஸ் அண்டு டேவிட் வார்னர் அண்டு மேக்ஸ்வெல். இதை விட ஒரு தனி சிறப்பு என்னன்னா, ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டு இந்திய ஃபேன்ஸ் தானே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் ஆப்கான் ஃபேன்ஸ் அவங்க நாட்டில் வெடி போட்டு ஒரு தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன் களத்திலேயே வந்துட்டு நம்ம ரஷீத் கான் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஆப்கான் பிளேயர்கள் ஃபோன் பண்ணி ரோஹித் சர்மாவுக்கு மிகப்பெரிய லெவலில் ஓவரால் இந்திய டீமுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இப்படி ஒரு கிரேட் நிகழ்வு இந்த ஒரே மேட்ச்சில் நடந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. எத்தனை பேருக்கு ஹாப்பியாக இருக்குங்க. இங்கிலாண்டோட வந்துட்டு செமிஃபைனல் இந்தியா சந்திக்கிறாங்க. அவங்கள பீட் பண்ணிட்டு டைரக்டாக ஃபைனல் போவாங்களா? தோனிக்கு அப்புறம் 2வது முறை நம்ம ஹிட்மேன் தலைமையில் இந்தியா T20 வேர்ல்டு கப் அடிப்பாங்களா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க.